தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக சென்னையில் 3 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வந்த சோதனை தமிழக அரசியலை புரட்டி போட்டு உள்ளது. சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் மற்றும் பெருமளவு ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாகில் நடந்த ரெய்டு பெரும் சூறாவளியை கிளப்பியிருக்கிறது. செந்தில் பாலாஜியை மட்டுமல்ல, கோபாலபுரத்தை குறிவைத்து இறங்கியிருக்கும் அமலாக்கத்துறை இந்த முறை அவ்வளவு எளிதில் யாரையும் விட்டுவிடாது என்கிறார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கும் ஜாமீனுக்கும் உத்தரவாதம் இல்லை. மேலும் பல பேர் உள்ளே கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பிறகு அரசு மட்டுமல்ல, பல IAS அதிகாரிகளும் கதிகலங்கிதான் போயிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களின் பேச்சை கேட்டு கண்களை மூடிக்கொண்டு கோப்புகளில் கையெழுத்து போடுகிறோம், இதனால் சிக்கல் என்னவோ நமக்குத்தான் என்றும் ஆளாளுக்கு புலம்பவும் ஆரம்பித்திருக்கிறார்களாம். குறிப்பாக பிரதமர் மோடியிடம் ஆளுநர் RN ரவி அளித்திருந்த 6 அமைச்சர்கள் பட்டியலில் ஒவ்வொருவரையும் குறிவைத்திருக்கிறது அமலாக்கத்துறை. கடந்த சில வருடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படி பதிந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் டாஸ்மாக்குள் புகுந்திருக்கிறது அமலாக்கத்துறை. அந்த வகையில் பார்த்தால் தூங்கா நகர மாண்புமிகுவின் துறையில்தான் ஏகப்பட்ட வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவாகி இருக்கின்றன. அதனால் டாஸ்மாக் ஃபார்முலாவில் நம் மீதும் கை வைத்து விடுவார்களோ என்கின்ற பதற்றத்தில் தன் வட்டார IAS அதிகாரிகளிடம் போன் போட்டு விவரங்களை கேட்டு வருகிறாராம். அவரை போல கரூர் மாவட்ட புள்ளியும் கலங்கிதான் போயிருக்கிறார். ஏற்கனவே அவரிடத்தில் வருமான வரித்துறை சோதனைகள் தடதடத்திருக்கின்றன. அந்த ரூட்டில் அமலாக்கத்துறையும் புகுந்துவிடலாம் என்பதால் கரூர் மாவட்ட புள்ளி உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கிறாராம். மேலும் டெல்லியின் முக்கிய பதவிக்கு தமிழகத்தில் இருந்து சென்ற உள்துறை செயலாளர் லக்கானி பல ஆதாரங்களை கொடுத்துள்ளாராம். மேலும் கடந்த டிசம்பர் மாதம் டெல்லி சென்றிருந்த தமிழக ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தும் RN ரவியே தொடர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடியிடம் தமிழகத்தின் 6 அமைச்சர்கள் குறித்து ஃபைல்களை கொடுத்துள்ளார். அதன் முன்னோட்டமாகத்தான் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தற்போதும் அதன் தொடர்ச்சிதான் இந்த ரெய்டு என்கிறார்கள். இந்த ரெய்டால் செந்தில் பாலாஜிக்கு நிச்சயம் பெரிய அளவில் சிக்கல் இருக்கிறது. அவரது ஜாமீன் ரத்தானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விரைவிலேயே பெரும் முதலைகள் எல்லாம் இந்த விவகாரத்தில் சிக்கப் போகின்றன என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் ஒவ்வொரு மதுப்பெட்டிக்கும் 50 ரூபாய் வீதம் பல கோடி ரூபாய் கமிஷன் ஆட்சியாளர்களுக்கு சென்றதாகவும், வரப்போகும் சட்டசபை தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் முயற்சியாகவே இந்த சோதனையானது நடந்ததாகவும் இப்போது தகவல் வெளியாகி திடுக்கிட வைத்துள்ளது. மதுபான ஊழல் முறைகேடு புகார் மீது விரிவான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தும் அரசியல் கட்சிகள் ஊழல் புகாரை மறைக்கவே மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, இந்தி திணிப்பு என திமுக அரசு நாடகமாடுவதாக விமர்சித்துள்ளன. மேலும் மதுபான ஊழல் புகாரால் டெல்லி, சத்தீஸ்கரில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.